ஓம் கம் கணபதையன் மகா. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். வசந்தம் நம்மளை தேடி வந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நாளை முதல் வசந்த நவராத்திரி ஆரம்பம். அம்பிகையை வழிபட வழிபட நமக்கு அவள் வசந்த காலமாக எல்லாவற்றையும் மாற்றுவாள். அப்படிப்பட்ட அபூர்வமான நாள் வசந்த நவராத்திரி நாளை முதல் ஆரம்பம். அது எப்படி நம்ம பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஒரே சக்தியாக லலிதா பரமேஸ்வரியாக காட்சியளித்து எல்லா மக்களுக்கும் பாவங்களை போக்கி சகல சௌபாக்கியங்களும் அருளும் 9 நாட்கள் தான் இந்த வசந்த நவராத்திரி. எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புரட்டாசியில் ஒரு நவராத்திரி வரும், தை மாதம் ஒரு நவராத்திரி வரும், ஆடி மாதம் ஒரு நவராத்திரி வரும். இது நாளை மார்ச் 19 வியாழக்கிழமை முதல் ஆரம்பித்து 27 மார்ச் வரைக்கும் இந்த நவமி, ஸ்ரீராம நவமியோடு இது முடியும். தினசரி வீட்டிலேயே பூஜை பண்ணலாம். முடியாதவர்கள், வீட்டில் பண்ண முடியாதவர்கள் கோயிலில் போயிட்டு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். விரதமாக இருந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. லலிதா சகஸ்ரநாமம் முழுமையாக பாராயணம் பண்ண முடியாதவங்க 7 நாமாவளி இருக்குது. அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த 7 நாமாவளிகளை மனசார சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு தூப தீபங்கள் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கலாம். விசேஷமாக இந்த நாளை கொண்டாடலாம். அந்த மாதிரி சாசனம் படிச்சுட்டு 7 நாமாவளி கூட படிச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணால் கூட போகிறோம். முடிஞ்சவங்க சக்கரை பொங்கலை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். தினசரி ஆனால் விரதமாகவோ சைவமாகவோ இருந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும். குங்குமத்தினால கூட அர்ச்சனை பண்ணலாம். சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றி வச்சு 2 விளக்கேற்றி வச்சு அம்பாளை பிரார்த்தனை பண்ணலாம். மல்லிகைப்பூ சாத்தலாம், புஷ்பங்கள் சாத்தலாம். இதெல்லாம் தான் விசேஷம். தேவி மகாத்மியம் படிக்கிறவங்க விருப்பம் பிறந்தால் படிக்கலாம். இல்லை தேவி சப்த சுலோகின்னு இருக்குது, அதை படிக்கலாம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்திரி எம்பிகே கௌரி நாராயண நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாம் வல்ல அம்பாளின் அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பராசக்தியினுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.